ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே தொப்பி சின்னத்திலே நான் தற்போது போட்டியிடுகின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட இயக்கமாகிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், அம்மா அவர்களின் தொகுதியின் வேட்பாளராகிய நான் இந்த முறை தொப்பி சின்னத்திலே போட்டியிடுகிறேன். நிச்சயம் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோல்வி அல்ல, சதியினால் தற்காலிகமாக இரட்டை இலை முடக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதி தேர்தலுக்கு பிறகு இந்த தொகுதியிலே தொப்பி சின்னத்திலே போட்டியிடுகின்ற நான், அம்மா அவர்களின் வேட்பாளராகிய நான் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று மீண்டும் ஏப்ரல் மாதத்திலே இரட்டை இலை சின்னத்தை, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தை, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தில் நிச்சயம் 1.5 கோடி தொண்டர்களோடு சேர்ந்து நான் நிச்சயம் அதை மீட்டு காட்டுவேன். மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்ல இந்திய மக்களுக்கே தெரியும் எதனால் இரட்டை இலை சின்னம், எந்த சதியால், யாரினால் முடக்கப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதையெல்லாம் முறியடித்து நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம். ஏற்கனவே அம்மா அவர்கள் இந்த தொகுதியை இந்தியாவிலேயே முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி காட்டுவதாக அம்மா அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அம்மா அவர்களின் அந்த உறுதியை, கனவை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதிமொழியை இந்த தொகுதி மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2 ஆண்டுகளாக அம்மா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அம்மா அவர்கள் இந்த தொகுதியை பல்வேறு திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை, பல்வேறு நலத்திட்டங்களை, அடிப்படை தேவைகளை அம்மா அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளிலே சிறப்பாக செய்து தந்திருக்கிறார்கள். வருங்காலத்திலே அம்மா அவர்கள் இந்த தொகுதியை இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி தொகுதியாக நிச்சயம் மாற்றி காட்டுவேன், உருவாக்கி காட்டுவேன் என்று அம்மா அவர்கள் உறுதியளித்ததை செய்து முடிப்பதற்காகத்தான் அம்மா அவர்களின் அரசாங்கம் உள்ள தமிழகத்திலே அம்மா அவர்களின் உறுதியை, அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தர அம்மா அவர்களின் வேட்பாளராக நான் இங்கே போட்டியிடுகிறேன். அனுமதிக்கப்படவில்லை. எனக்கு 1:30 மணி அளவில் வருமாறு சொல்லியிருந்தார்கள். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் திட்டமிட்டு அதே நேரத்தில் இங்கு வந்திருக்கிறார் என்பது என்னுடைய மாற்று வேட்பாளர்கள் என்னுடைய உண்மையான தொண்டர்கள். ஆர்கே நகர் மக்களுக்கு முதற்கண்ணில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் நான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அவர்கள் மட்டுமே காரணம். அவர்கள் என் மீது வைத்திருந்த அன்பு காரணம். நிச்சயமாக நல்ல முடிவை அளிப்பார்கள். அம்மா அவர்களின் உண்மையான வாரிசு யார் என்பதை மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் நிரூபிப்பார்கள். நிச்சயமாக இந்த தேர்தலில் வெற்றி ஒரு சரித்திரமாக என்னுடைய வாழ்க்கையில் அமையும் என்று தொகுதியின் மக்கள் என்னை 3 மாத காலமாக தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள். முதல் என் இல்லத்துக்கு வந்தவர்கள் அனைவரும் ஆர்கே நகரிலிருந்து வந்தவர்கள். அவர்களிடம் கலந்து பலமுறை நான் பேசியிருக்கிறேன். அவர்களுக்கு என்ன தேவை, என்ன குறைகள் என்பதை அனைத்தும் எனக்கு தெரியும். அம்மா அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை அவர்களுக்கு அளித்திருந்தாரோ அனைத்தும் நான் நிச்சயமாக முன்னின்று நிறைவேற்றுவேன். இந்த வெற்றி வாய்ப்பை ஆர்கே நகர் மக்கள் எனக்கு அளித்த பின்னால் நிச்சயமாக அவர்களுக்கு நான் பாடுபடுவேன். தேர்தல் ஆணையம் எந்த சின்னத்தை அளித்தாலும் அதில் நான் போட்டியிடுவேன். தேர்வு அவர்கள் செய்ய மூன்று சின்னங்களை தேர்வு செய்ய சொன்னார்கள். அதை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறோம். இருப்பினும் அவர்கள் எதை அளிக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.